புதுச்சேரியில் தற்போது அதிரடி திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை சேர்ந்த 5 காங்கிரஸ் வேட்பாளர்கள் தங்களுடைய மனுவை வாபஸ் பெறுவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். இந்த குழப்பத்திற்கான பின்னணியோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் இளமுதன். விவரம் என்ன? தற்போது ஏன் இந்த குழப்பம் ஏற்படுது? ஃபார்ம் பி கொடுத்ததுனால அவங்க வாங்க மறுக்கிறாங்களா? இப்ப காங்கிரஸ்க்கு முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? இப்ப இருமுனை போட்டி தவிர்க்க முடியாதா மாறிடுச்சா? புதுச்சேரியில் காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்த இந்தியா கூட்டணி பலமான கூட்டணியாக கருதப்பட்டது. இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்று ஏற்கனவே கூறப்பட்டது. ஆனால் தொகுதி பங்கீட்டிலான பேச்சுவார்த்தை நீண்ட இழுபறியாக இருந்து வந்தது. காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும், திமுக கூட்டணிக்கு 14 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியில் போட்டியிடுவதாக கூறி அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து விட்டார்கள். அதாவது தட்டாஞ்சேரி தொகுதியில் கட்சியின் செயலாளர் சலீமும், அதே போல உழவக்கரையில் முன்னாள் எம்எல்ஏ நாகா கலைநாதனும் தாக்கல் செய்து விட்டார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் 14க்கு ஒரு தொகுதி மட்டும் விடுதலை சிறுத்தைகள் ஒதுக்கப்பட்டது. அது உழவக்கரை தொகுதிக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த தொகுதியும் ஒதுக்கப்படவில்லை. இது இப்படி இருக்க காங்கிரஸ் தனக்கு ஒதுக்கிய 16 தொகுதியில் மட்டுமல்லாது கூடுதலாக 6 தொகுதிகளில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கு. இதற்கு ஏ ஃபார்ம், பி ஃபார்மை அங்கீகரிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியை கொடுத்திருக்கிறது. அதில் என்னவென்று பார்க்கும்போது அது திமுகவோட தொகுதியாக இருக்கிறது. திமுக 13 தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் காங்கிரஸ் கட்சி 22 தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்தது. குறிப்பாக மங்களம் தொகுதி, திருபுவனை தொகுதி, ராஜபுரம், சாலாப்பட்டு, தட்டாஞ்சாவடி, உழவர்கரை, இதில் ஒரு தொகுதி மட்டும், அதாவது நெல்லித்தோப்பு தொகுதி மட்டுமே வாபஸ் பெறுவதற்கு காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. மற்ற இந்த தொகுதியிலும் வாபஸ் பெற மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் 5 தொகுதியில் திமுகவோடு அவங்க போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, தட்டாஞ்சாவடி தொகுதியில் கம்யூனிஸ்டோடு போட்டியிட வேண்டும், உழவர்கரையில் விடுதலை சிறுத்தைகளோடு போட்டியிட வேண்டும். இது கூட்டணியில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலத்தில் கூடி நமக்கு தொகுதி ஒதுக்கவில்லை என்றால் 2 தொகுதியில் நாம் தனித்து போட்டியிடுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே போல விடுதலை சிறுத்தைகளோட கட்சி தலைவரான பெருமாவும் ஏற்கனவே அறிவித்திருக்கார். தங்களை காங்கிரஸ் கட்சி இழுத்தடிக்கிறது மிகப்பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் 3 தொகுதியில் விடுதலை சிறுத்தை தனித்து போட்டியிடும் என்று கூறியிருக்கிறார். இதனால் இந்திய கூட்டணி கடும் குழப்பத்தில் இருக்கிறது. இருப்பினும் அந்த 5 வேட்பாளர்களை சமாதானம் செய்ய காங்கிரஸ் முயன்றது நள்ளிரவு தோல்வியில்தான் அடைந்திருக்கிறது. அவர்கள் வாபஸ் பெறாத பட்சத்தில் காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், விசிகே அனைவரும் ஒரு சில தொகுதிகளில் எதிர்த்துதான் போட்டியிடும் சூழல் இருக்கிறது. தேவா இளமுதன், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புதுச்சேரி மாநில செயலாளர் திரு சலீம் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். புதுச்சேரியில இப்ப இந்தியா கூட்டணி இருக்கா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? இந்த 5 ஆண்டு கால என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கத்துல மக்களோட விரோத கொள்கையை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்து போராட்ட களத்துல அந்த இந்தியா கூட்டணியை பரிணமிக்க செய்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகம் தான் இந்த ஒருங்கிணைப்பு அலுவலகமாக, போராட்ட அலுவலகமாக, மையமாக இருந்தது. எல்லாமே காங்கிரஸ், திமுக எல்லா கட்சிகளும் தான் இணைஞ்சுதான் நம்ம இந்த அரசுக்கு எதிராக பல்வேறு மக்கள் கோரிக்கையில போராடி இருக்கிறோம். அப்படி வரும்போது மக்கள் மத்தியில இந்த இந்தியா கூட்டணிக்கு நல்ல ஒரு கருத்து இருந்தது. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணியாக அமைத்தால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான மக்கள் மனநிலை இருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடாக வந்திருப்பது என்பது வேதனைக்குரியது. கூட்டணியை ஒருங்கிணைத்து எல்லோருக்கும் உரிய தொகுதிகளை கொடுத்து ஒன்றாக போயிருந்தால் கண்டிப்பாக மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கும். ஆனால் கடந்த சில தினங்களாக கூட்டணி கட்சிக்குள்ளே தொகுதி உடன்பாடு முடியாமல் இழுபறி என்று சொல்லி மக்களை முகம் சுளிக்க வைக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஒரு கருத்தை சொல்லுகிறது. நேற்றைய தினம் கூட காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லுகிறார், ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் என்று. ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் என்ற கான்செப்ட் என்பது, கருத்தாக்கம் என்பது வட மாநிலங்களில் இருக்கிறதா. ஆனால் தமிழகத்திலே புதுச்சேரியில மக்களுக்கு இது புதிதாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் என்பது என்ன அர்த்தம்? 2 பேரும் போட்டி போட்டுங்கன்னு, சண்டை போட்டுங்கன்னு, அது யாருக்கு சாதகமா போகும்? எதிர்த்தரப்பு தான் சாதகமா போகும். எனவே இந்த ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் என்கிற கான்செப்ட் என்பது இந்த கூட்டணி கட்சிகள், குறிப்பா திமுக காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பிரச்சனை உருவாகி, சண்டை உருவாகி, எதிர்த்தரப்புக்கு அது சாதகமாக வருவதற்கான சூழ்நிலை தான் இருக்கிறது. தட்டாஞ்சாவடி பொறுத்தவரை எல்லோருக்கும் தெரியும், அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொடர்ந்து போட்டியிடுகிற தொகுதி, கதிரறிவால் போட்டியிட்ட தொகுதி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட முதலமைச்சருடைய தொகுதி அது. கடந்த நாடாளுமன்றத்தில் எங்களுடைய அரும் பணி விளைவாக, கடுமையான பணி விளைவாக 3000 வாக்குகள் அதிகமாக நாங்கள் பெற்று தந்தோம்.
எந்த விதமான கலந்து ஆலோசனை இல்லாமல் தட்டாஞ்சாடுவதில் மதிப்பிற்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் போட்டியிடுவது என்பது ஏன், என்ன காரணம்? அவர் பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கிறார், இன்னும் 3 வருஷம் பார்லிமெண்ட் இருக்குது. இப்படிப்பட்ட நிலை என்பது சரியல்ல. எனவே இந்த இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கிட்டத்தட்ட இப்போது ஒரு முறிந்து கொள்கிற நிலையை காங்கிரஸ் தான் ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் திமுகவுக்குமே உடன்பாடு இல்லை என்று சொன்னால் என்ன கூட்டணி இது யார் பொறுப்பேற்பது? எனவே இது ஒரு புதிய அரசியல் நிலையாக, தேர்தல் நிலையாக இருக்கிறது. இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தீர விவாதித்து வருகிறோம். அடுத்த கட்டம் என்ன செய்வது என்பது எங்களுடைய மாநில குழு 12 மணிக்கு கூடுகிறது. அதில் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நாங்கள் முடிவெடுப்போம். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக நன்றி திரு சலீம். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய புதுச்சேரி மாநிலத்துடைய முதன்மை செயலாளர் திரு அரிமா தமிழன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். புதுச்சேரியில குழப்பம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு யார் காரணம் அப்படின்னா காங்கிரஸ் தான் அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கிய நிர்வாகி சலீம் சொல்லியிருக்காரு. இப்ப விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன? புதுச்சேரியில இந்தியா கூட்டணி இருக்கா? இந்த குழப்பத்திற்கு யார் காரணம்? முழுக்க இந்த குழப்பத்துக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம் முழுக்க. ஏன்னா இன்னொரு வலுவான கூட்டணி கட்சியா இருக்க திமுக எப்படியாவது இந்த இந்தியா கூட்டணி கட்சிகளை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் ஒற்றுமையா நம்ம தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற பட்சத்துல காங்கிரஸ் மிகவும் அடாவடித்தனமா கூட்டணி கட்சிகளை மதிக்காத ஒரு தன்மை செயல்படுறாங்க. அதுதான் இப்படிப்பட்ட ஒரு பிளவுக்கு காரணம் இந்த காங்கிரஸ் கட்சி தான் நம்ம தீர்க்கமா நம்புறோம். இப்ப விசிக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுது? புதுச்சேரியில களத்துல இருக்கு. ஏதாவது கடைசி நேரில் கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது நம்ம தலைவர் நம்ம கிட்ட கூட்டணி கட்சிகள்கிட்டையும் எங்கிட்டையும் மாநில தலைமையிட்டையும் கலந்து ஆலோசித்து தான் இப்போ தனித்து போட்டின்னு அறிவிக்க போறாங்க. அது தலைவர் தான் அந்த முடிவை சொல்லுவாங்க. சார், உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.